டாக்டர் ஜட்கா சார், நாங்க 2 பேரும் ஜலதோஷத்தால ரொம்ப அவதிப்படுறோம். அச்சக்கம் திடீர்னு உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? நீங்க எப்ப வந்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடுறீங்களே. டாக்டர் ஜட்கா சார், நாங்க 2 பேரும் ஜலதோஷத்தால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அச்சக்கும் அச்சக்கும். இந்தோங்க, இது பேரு தான் ஸ்டீம் கேஜெட். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு இதுல இருந்து ஒரு 2 சொட்டை அதுல ஊத்துங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எவ்வளவு சூடா கொதிக்க வைக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த நாப திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நீராவியா மேல வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அந்த ஆவியை புடிங்க. ஆவி வழியா மூக்குக்குள்ள மருந்து போயிருச்சுன்னா ஜலதோஷம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இப்ப அண்ணா கத்தக்கூடாது. வீட்டுக்கு கிளம்பு போ. சீக்கிரம் போங்கப்பா, போங்க. அடே அங்கலாப்ப பிடிச்ச மோட்டோ, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை 2 சொட்டு தானே ஊத்த சொன்னாரு. தண்ணி இன்னும் கொஞ்சம் சூடாக்கலாம். அவனுக்கு சூடு பண்ணிடலாம். குடுறா, மருந்தைய நிறைய ஊத்தி தண்ணியை நிறைய கொதிக்க வச்சுட்டேன். இப்போ என் மூஞ்சி பாரு, செவந்து போச்சு. அரே பத்துனு, உன் மூக்க பாடுறா. இல்லடா உன் மூக்க இல்லடா, ஏன் மூக்க பாடுறா. ஏன்டா இப்படி பாலம் கட்டின மாதிரி இருக்கு? இது என்ன மோட்டோ, கரும்பு மாதிரி இவ்வளவு லென்த்தா வளர்ந்துருக்கேன். டாக்டர் ஜட்காங்கிறதுனாலயே நான் கொஞ்சம் டவுட் ஆன மோட்டோ. அந்த பானை வைத்த என்ன பண்ணாலும் தப்பு தப்பா தான் பண்றான். வா போய் நியாயம் கேட்கலாம். ஆஹா, முட்டதே. இப்ப நான் கதவை எப்படி ஓபன் பண்றது மோட்டோ? டேய் பத்துனு, எப்படா கதவை திறக்கிறது? கதவுக்கு நமக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல இருக்கு. ஐடியா, அப்படியே யூட்டன் அடி மோட்டோ. இப்ப ஓபன் பண்ணு. மூக்கும் மூளையும் எனக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் மோட்டோ. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே காமெடியா இருக்கு. ஏதாவது டிராமால நடிக்க போறீங்களா என்ன? பாக்ஸர் பண்ணியா, இது ஒரிஜினல் மூக்கு தான். ஏய், இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு பெரிய மூக்கு யாருக்கு இருக்கும்? இருங்க, நான் ஒரு நல்லா செக் பண்ணிக்கிறேன். பாக்ஸர் அண்ணாச்சி, கொஞ்சம் பெரிய மனச மாதிரி நடந்துக்கீங்க. மூக்கு வலிக்குது, என்ன அப்படி அழுத்துறீங்க? நீங்க 2 பேரும் உண்மையிலேயே நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஆனா என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. இப்ப உங்களோட டூப்ளிகேட் மூக்கை எப்படி புடுங்கி எடுக்கிறேன்னு பாருங்க. அட பரவாயில்ல, ஒரிஜினல் மாதிரியே இருக்கே. நீங்க 2 பேரும் நல்ல காமெடியன் மாதிரி இருக்கீங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பயம் விட்டு போச்சா? இந்தா வா. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். மோட்டோ, மூக்குக்கு ஆபத்து வந்துட போது, ஓடிடலாம் மோட்டோ. அத பாவமே, மோட்டு பத்துலு, உங்க 2 பேரோட மூக்குக்கும் என்ன ஆச்சு சொல்லுங்க. சிங்கம் சார், இதெல்லாம் அந்த பூசணிக்காய் மண்டையனோட மருந்தோட விளைவுதான். அவனை தேடிதான் போய்கிட்டு இருக்கோம். சிங்கம் சார், மோட்டு பத்துலு நம்மளோட செக் போஸ்டரையே உடைச்சிட்டாங்க பாருங்க. இனி இந்த பக்கமா வர்ற காரை நாம எப்படி நிப்பாட்டுறது சொல்லுங்க. செக் போஸ்ட் இருக்கு, 1 இல்ல 2 இருக்கு. வாங்க மோட்டு பத்துலு, உங்க மூக்குக்கு இப்பதான் ஒரு சரியான வேலை வந்திருக்கு. நான் எப்ப சொல்றேனோ அப்ப மட்டும் நீங்க மூக்க மேல தூக்கணும், சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க உங்க மூக்க கீழே இறக்கி ரோட பிளாக் பண்ணிடணும், ஓகே?
இல்ல இல்ல வேண்டாம், முடியாது. முடியாதுன்னா சொல்ல முடியாது, இல்லனா ஜெயில களி தின்ன வேண்டி இருக்கும். நீங்க ஒழுங்கா இங்க வேலையை செய்யுங்க. ஓகே? ஏய், பேப்பர். ஓகே, ஓபன். வெரி குட். ஸ்டாப். ஓகே, ஓபன். வெரி குட். பத்லு, நம்ம நிலைமைய பாத்தியா? 1 மணி நேரத்துக்கு மட்டும்தானே மோட்டோ, கொஞ்ச நேரம் பேசாம சிலிண்டர் மாதிரி நில்லு. ஏமா, இதெல்லாம் துணி காய வைக்கிற கொடியா? முதல்ல எடுப்பாத. அசையாம அப்படியே நில்லு. நான் தினம் தினம் இந்த செக் போஸ்ட்ல தான் துணி காய போடுவேன். என் துணியில ஏதாவது கரைப்பட்டது அவ்வளவுதான். டைம் ஓவர். தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நாளைக்கு நீங்க இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு சரியா வந்துடணும். ஓகே 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 ஓகே, இப்ப கிளம்புங்க. பாய். அம்மா, என்னடா பண்றீங்க? இது ஒண்ணும் மரம் கிடையாது, மின்சாரம் வயர கம்பியும் கிடையாது. மரியாதையா போயிடுங்க இருந்து, ஓடி போங்க. பத்லு, அந்த பூசணிக்காய் மண்டையனால நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தியா? அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்கா வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு. சாயந்தரமா தான் வருவாரு. சரி வா பத்லு, அவன் வர்ற வரைக்கும் நம்ம எங்கேயாவது உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம். அங்க பாத்தியா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மூக்கு? அவங்க 2 பேரையும் பாத்தியா? ஏதோ ஜூல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கானுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப இளக்காரமா போச்சா? நாங்க ஒண்ணு இரவல் மூக்க வாங்கிட்டு இங்க வரல. இது எங்க ஒரிஜினல் சொந்த மூக்கு. சந்தேகம் இருந்தா வந்து பாருங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஜனகனா அப்படிதான். ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா என் குழந்தைய தூங்க வைக்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி? என்ன பத்லு? ஆமா ஆமா, நீ சரியா தான் சொல்ற மோட்டோ. நான் இப்ப வந்துடுறேன். கொய்யால என்னடி பண்ற? சத்தம் போடாதீங்க, குழந்தை எழுந்துரும். டேய், நீங்க எல்லாம் குழந்தைங்களா இல்ல குட்டி பிசாசுங்களா? முதல்ல கீழே இறங்குங்கடா. அட, அவங்கள விளையாட விடுங்க. அப்படி என்ன நஷ்டமாயிட போகுது? மூக்குல தானே விளையாடுறாங்க. டாக்டர் ஜட்கா, யோ கச்சா கச்சா, இவ்ளோ பெரிய மூக்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய மூக்க வச்சு சமூக சேவை செய்றீங்க பாத்தீங்களா? சூப்பர்யா. கஜ கஜா சார், டாக்டர் ஜட்கா எப்ப வருவார் சார்? இன்னைக்கு சாயந்தரம் வர வேண்டிய அவரு நாளைக்கு சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டாரு. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஐடியா சொல்லிட்டா. இந்த பெரிய மூக்க வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா. அது எப்படி? நோஸ் ஃபைட் போட்டதான். நீங்க 2 பேரும் மூக்குல சண்டை போட்டா அது பார்க்க ஸ்வாட் ஃபைட் மாதிரி இருக்கும். நான் டிக்கெட் கலெக்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறேன். சரி, இந்த மூக்க வச்சுட்டு 4 காசு சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் இல்ல மோட்டோ? நான் உங்க 2 பேரோட போட்டோவை இந்த ஊரு ஃபுல்லா ஓட்டி வச்சிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் கிரவுண்டுக்கு வந்துருங்க. ஓகே இஸ்மாயில? என்னையா ஆச்சு உங்களுக்கு? கச்சா கச்சா, என்னையா ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? பெரிய மூக்கு குட்டி ஆயிடுச்சு. நோஸ் ஃபைட் நடக்கலாம், மக்கள் எங்களை பிச்சு போட்டுருவாங்க. அட நண்பா, உங்க மூக்கு எப்படி சரியாச்சு சொல்லுங்கப்பா. போஸ்டர்ஸ்ல 2 அடிக்கு மேல மூக்கு நீட்டா இருந்துச்சு. நாங்க முள்ளால எடுக்கிற மாதிரி இதையே மோந்து பார்த்துட்டு மூக்க சரி பண்ணிக்கிட்டோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஜென்டில்மேன். கச்சா கச்சா, என்னையா பண்ணீங்க நீங்க? என்ன மருந்த ஊத்தி தொலைச்சிங்க.
இந்த பூசணிக்காய் மண்டையை எங்களுக்கு கொடுத்த அதே மருந்து தான் இது அவனுக்கே நாங்க திருப்பி கொடுத்துட்டோம்ல. எப்படி பத்துலோ நம்ம ஐடியா? நோஸ் ஃபைட் மட்டும் நடக்கல, நீங்க நோவேர் ஆயிடுவீங்கடா. நீங்க 2 பேரும் நோஸ் ஃபைட் பண்ணுங்க, நாங்க க்ளோஸா உட்கார்ந்து வாட்ச் பண்றோம். படிக்கிட்டே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். மோட்டு பத்துலு உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்களை அடிக்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம்டா. முதல்ல உங்க மூக்குக்கு ஆபத்து வராம சண்டை போட பாருங்க. எல்லாரும் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்கடா, மறந்துடாதீங்க. அடுத்து 4 ஷோ புக் ஆகிருக்கடா. நீங்க எல்லாம் எதிர்காலத்தில் நல்லா வரணும். எதிர்காலம் பிரகாசமா தெரியுது. ஐயோ ஐயோ, எங்களுக்கு சிப்பு வருதுடா, சிப்பு.